எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரியனின். வேண்டுதல் வேண்டாமை இலான் நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ. தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தமிழ் மறை தந்த வள்ளுவ பெருந்தகையின் பொருட்பாலிலே அங்கவியல் என்ற தொகுதியில் 81வது அதிகாரம் பழமை. பழமை என்பது என்றால் நட்பினுடைய தன்மையில் நீடித்த நட்பு. அதை பற்றி நட்பு என்பது எப்படி நீடிக்க வேண்டும், நட்பு என்று ஏற்படும் போது ஏன்னா நட்பு என்பது எல்லை கடந்தது. அதற்கு எந்த வரமுறையும் கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது, மொழி ஈனம் இந்த மாதிரி எந்த வகையான ஒரு வேறுபாடுகளை கடந்தது. வயதை பார்க்கக்கூடாது, இனம் மொழி தேசம் இதெல்லாம் கடந்தது, குணத்தை கூட கடந்தது. இருவரும் ஒரே குணமாக இருப்பார்கள் என்று கூட சொல்ல முடியாது. குண மாறுபாடு உள்ளவர்கள் கூட நண்பர்களாகிக் கொள்ளலாம். அதனால் அதை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார்னு நாம் சற்று காண்போம். பழமை எனப்படுவது யாதெனில் யாதும் கிழமையை கீழ்த்திடா நட்பு. பழமை என்னும் தொடர்பில் நன்மை யாது என்றால் அது உண்டாகிய உரிமை தொடர்பை எதுவும் சிதைத்து விடாமல் காத்து வரும் நல்ல நட்பாகும். அதாவது ஒரு நண்பனுடைய பழைய நட்பு, அதாவது தொடர்ந்து வரக்கூடிய நட்பு என்பது என்னன்னா அவர் மேல் உள்ள உரிமையை காத்து வரும், சிதைத்து விடாமல் காத்துவிடும். நட்பிற்கு உறுப்பு கெழுதகமை பற்றதற்கு உப்பாதல் காண்றோர் கடன். நட்புக்கு உறுப்பாவது நெருக்கமாக பொருந்தும் உரிமைத்தன்மை ஆகும். அப்படிப்பட்ட உரிமைத்தன்மைக்கு இலக்கணமாக நடத்தல் சான்றோரது கடமை. நல்ல சான்றோனாக நட்பாக கொண்டால் அந்த உரிமை கொடுக்கணும். அவனுக்கு நம்மை கடிந்து சொல்லவோ நம்மை பாராட்டுவதற்கும் ஒரு உரிமை இருக்கணும். பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதுமையை செய்தாங்கு அமையா கடை. நாம் கொண்ட நெருக்கமான உறவுத்தன்மையானது நம் நண்பரிடத்திலும் அமைந்திராவிட்டால் அவரோடு நெடுங்காலம் பழகிய நட்பும் என்ன பயனை செய்யும். அப்போ ஒருத்தரோட நட்பு கொள்கிறோம்னா அது எப்படி இருக்கணும்னா சமமாக இருக்கணும். நாம் ஒருவரை பற்றி உயர்வாக ரொம்ப நெருக்கமான நட்பை நாம் வைத்து கொண்டு அவர் நமக்கு ஒதுங்கி சென்றால் அல்லது நமக்கு அந்த அளவு அவர் நம்மிடம் அன்பு செலுத்தாவிட்டால் அந்த நட்பினால் எந்த பயனும் இல்லை. விழைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின். நம்மோடு கொண்ட நெருக்கமான உரிமை காரணமாக ஒரு செயலை செய்துவிட்டாலும் அதனை தாமும் விரும்பினரை போல் இருப்பவர்களே நல்ல நண்பர்கள். அதாவது ரொம்ப அருமையானது. நம்முடைய நண்பர் நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்துவிட்டார் ஒரு உரிமையில். அப்பொழுது இந்த உண்மையான நண்பர் என்ன பண்ணுவான்னா அதை தாம் விரும்பி ஏற்றுக்கொண்டது போல இருந்து விடுவார்கள். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின். நட்பாக கொண்டவர் நாம் மனம் விரும்பாத ஒரு செயலை செய்தார் என்றால் அதனை அறியாமை என்று நினைக்கக்கூடாது, நட்புரிமை என்றே நினைக்க வேண்டும். அப்போ நமக்கு ஒரு காரியம் செய்கிறாரு, அது நமக்கு வேண்டாத காரியமாக போயிடுத்து. அப்போ அவர் செய்ததை தப்பாக செஞ்சிட்டான்னு குறை சொல்லக்கூடாதான். நம்முடைய நட்பிலே உள்ள உரிமையினால் அதை செய்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லை கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு. அறிவுடையவர்
தமது தொல்லையான போது உதவியாக நின்றவரின் தொடர்பை அவர் தொலைவான இடங்களுக்கு போனாலும் கூட கைவிட மாட்டார்கள். இது அருமையான இது. ஏன்னா வயதான காலத்தில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது, எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. அறிவுடையவர்கள் தமது தொல்லைகளின் போது உதவியாக நின்றவரின் தொடர்பை அவர் தொலைவான இடத்திற்கு சென்றாலும் கைவிட மாட்டார்கள். அதான் நமக்கு நல்ல நண்பன் சரியான சமயத்தில் உதவி செய்து விட்டார், அப்புறம் அவருடைய பணி காரணமாகவும் இல்லை வேலை காரணம் வேறு ஏதோ ஒரு காரணத்தை அவர் தொலைவான இடத்துக்கு சென்று விட்டார் என்றால் கூட இனிமேல் நமக்கு வரங்க உதவி பண்ண போகிறார், நமக்கு ஆக வேண்டியதான் ஆகிவிட்டதே என்று அவரை அந்த நட்பை கைவிடக்கூடாது. இப்போ நடக்கக்கூடிய காலத்துக்கு பொருத்தமான விஷயம். அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர். அன்பாலே பொருந்திய நட்பை உடையவர்கள் அழிவு வரக்கூடிய ஒரு செயலை செய்தாலும் அவர் மீது நாம் கொண்டிருந்த அன்பு அருந்து போகாது. அது நமக்கே ஒரு கெடுதலாக வரக்கூடிய காரியத்தை அவர் தெரியாமல் செய்துவிட்டால் கூட அதனால் நட்பு என்பது அழிந்து போகக்கூடாது. கேழொழுக்கம் கேளா கெழுதவை வல்லார்க்கு நாளிழுக்கம் நட்டார் செய்யின். நண்பரின் குற்றங்குறைகளை பிறர் சொன்னாலும் கேளாத நட்புரிமை வல்லவர்களுக்கு நண்பர் குற்றம் செய்தால் அந்நாளில் குறையாகவே தோன்றும். நண்பரின் குற்றங்குறைகளை பிறர் சொன்னாலும் கேளாத நட்புரிமை வல்லவர்களுக்கு நண்பர் குற்றம் செய்தால் அந்நாளில் அது குறையாகவே தோன்றும். குற்றங்கிறது வேற, குறைங்கிறது வேற. குற்றங்கிறது தண்டிக்கப்பட வேண்டியது, குறை என்பது நிவர்த்திக்கப்பட வேண்டியது. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் தான். அப்போ ஒரு குற்றம் செய்தால் கூட அதை அவருடைய குறையாகத்தான் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா விழையும் உலகு. கெடுதல் இல்லாத வழியோடு தொடர்ந்து பழகி வந்த நட்பினை எதனாலும் கைவிடாத பண்பினை உலகத்தார் எல்லோரும் நண்பராக கொள்ள விரும்புவார்கள். அதாவது கெடுதல் இல்லாத வழியோடு தொடர்ந்து பழகி வந்த ஒருத்தரோட பழகி வரோம், அவரால் நமக்கு எந்த கெடுதலும் இல்லை, நல்ல நண்பராக பழகிறார், அந்த நண்பரை கைவிடாமல் தொடர்ந்து அதை கடைப்பிடித்து வந்தால் அவரை உலகத்தில் உள்ள எல்லோரும் விரும்புவார்கள். விழையார் விழையப்படும் பழையார்கண் பண்பின் தலை பிரியாதார். பழமையான நண்பர்களிடத்தும் சற்றும் விலகாமல் நடந்து கொள்ளும் பண்பினர் தம் பகைவராலும் விரும்பி நட்பாக்கி கொள்ளப்படுவார்கள். அதாவது ஒரு பழமையான நட்பு 50 வருடம் 60 வருடமாக ஒரு நட்பை தொடர்ந்து வந்தால் அந்த நட்புக்குரியவர்களை இவர்களுக்கு பிடிக்காதவர்கள் கூட இவர்களோடு உறவு கொள்ள விரும்புவார்கள். ஏன்னா நட்பு என்பது பல காலம் கடந்தது. சரி, இது நட்பினுடைய கால அளவை குறிக்கிறார். இதில் நட்புக்கு எந்த வகையான பிரதிபலனும் காக்காத நட்பு. ஒரு நண்பருக்கு நண்பர் எந்த வகையான ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆகவே அந்த நட்பை நாம் எவ்வளவு காலம் தொடர்கிறோம், அது எப்படி தொடர்கிறது, அந்த தொடர்ந்து அந்த தன்னை விட்டு பிரிந்து சென்றால் கூட அந்த நட்பு என்பது தொடர வேண்டும். காலங்களை கடந்து அது நட்பு என்பது நீடிக்க வேண்டும் என்பதை வள்ளுவ பெருந்தகை அழகாக இந்த அதிகாரத்திலே விளக்குகிறார். இந்த நட்புக்கு ஏற்கனவே நான் சொன்ன இதில் மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் இருக்குது. குசேலனுடைய கதையை அப்படித்தான். படிக்கும்போது இருவரும் நன்றாக படிக்கிறார்கள், ஒன்றாக படிக்கிறார்கள், பிரிந்து விடுகிறார்கள். பிரிந்ததுக்கப்புறமும் குசேலனுடைய நட்பை கிருஷ்ணன் நினைத்து கொண்டு இருக்கிறான். சின்ன வயசில் படித்தது, நண்பராக விளையாடியது, குருகுலத்தில் படித்தது. ஆனால் குசேலன் உதவின்னு போய் நின்ன உடனே அழகாக குசேல பாக்கியம் தாயது வருகை கேட்ட தனி இளங்குழவி போல நேயமிக்கதாகி நெஞ்சுருகி போய் அழைத்திருமின்னு போய் அழைத்து கொண்டு வருகிறார். அவனுடைய துன்பத்தை தீர்க்கிறார். ஆக இந்த அதிகாரத்தின் மூலமாக வள்ளுவர் காட்டுவது என்னவென்றால்,
நட்பு என்பது காலம் கடந்தது. இத்தனை நாளைக்கு தான் நட்பு எப்பொழுது ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு நட்பு இருக்கிறதோ அதே நிலையில் நட்பு தொடர வேண்டும். நமக்கு உதவி செய்த ஒரு நண்பர் தவிர்க்க இயலாத காரணத்தால் நம்மை விட்டு தொலை தூரத்தில் சென்று விட்டால் இனி அவர் உதவி தேவையில்லை, நமக்கு இனிமேல் அவர் உதவி கிடைக்காது என்பதற்காக அந்த நட்பை துண்டித்து கொள்ளாமல் அதை தொடர வேண்டும். அது இந்த காலத்துக்கு பொருத்தமான குரல். அப்படி ஒருவர் ஆண்டாண்டு காலமாக ஒரு நட்பை தொடர்ந்தால் அப்படிப்பட்ட ஒரு நபரை பகைவரும் விரும்பி நண்பராக்கி கொள்வார்கள். நமக்கு பகைவராக ஒருத்தர் இருப்பார், ஆனால் நாம் ஒரு நண்பனை ரொம்ப நாட்களாக ஆண்டாண்டு காலமாக நம்ம பிரிந்ததுக்கப்புறம் தொடர்ந்தோன்னா அப்போ நட்பினுடைய தன்மையை போற்றி நமக்கு பகைவராக இருப்பவர்கள் கூட நமக்கு நண்பராகி விடுவார்கள் என்பதை வள்ளுவ பெருந்தகை அழகாக காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ்கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திகி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இருவான இதாராய் பறையலோரும் பாவாய். நெற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியலோரும் பாவாய். எங்கும் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள் பெற்று இன்புறும் பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.